ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டு செம்பருத்தி தான். அடுக்கு செம்பருத்தி எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரத்த கலரில். இது 3 பூ பூத்துருக்கு. இந்த பூ தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது, மற்ற பூவெலாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது. இது அதிகமாக யாருக்கிட்டையும் கிடைக்கல இந்த செடி. நான் நர்சரியில் தான் கேட்டேன், அவங்க ஒருத்தவங்களுக்கு இது கிடைக்காதுமா அப்படின்னாங்க. எனக்கோசம் தேடி எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிளையில் ஒரு மொட்டு இருக்குது. இதுமாரி ஒரு செடி கிடச்சதுன்னா வாங்கி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டெய்லியுமே பூ பூக்குது. எப்பவும் பாருங்கள், மொட்டு அப்படியே பக்கத்தில் அப்படியே மொட்டு வச்சிக்கினே இருக்குது. டெய்லியுமே ஒரு பூவில் 2 பூ இல்லை 3 பூ பூத்துன்னே இருக்கும். எனக்கு இன்றைக்கி 3 பூ பூத்துருக்கு. அதில் 2 பூ கொஞ்சம் குட்டியாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ டார்க்காக ரத்த கலரில் இருக்குது பாருங்களா. இதெல்லாம் நான் ஸ்கூலுக்கு போகும்போது தலையில் வச்சுன்னு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் எங்கே இந்த செடி பார்க்க முடியுது, இந்த பூவையும் பார்க்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக ஒத்த பூ தான் அதிகமாக இருக்குது. இதுக்கோசமே நான் தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நிறைய கிளப்பு விட்டுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களா, கொஞ்சம் வளர்ந்துட்டு. இன்றைக்கி 3 பூவில் ஒரு பூ நல்ல பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்கள்கிட்ட கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த மொட்டு இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இது ஒரு மாதிரி மெரூன், டார்க் மெரூன் கலரில் இருந்து அதுக்கப்புறம் பூக்கிறது இந்த மாதிரி பூக்கும். ஒரு பூ சாமிக்கு வைக்கும்போது நம்ம மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரதோஷம் அன்றைக்கி 3 பூ பூத்துது. நான் எடுத்துன்னு போய் சாமிக்கு வச்சேன். அதில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிது. எனக்கு இந்தமாரி ஒரு செடி கிடச்சதுன்னா வச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன செடியை தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டுன்னு. நான் இதை ஒரு கட் பண்ணி நான் பதவு போட்டு வைப்பேன், கீழே நடப்புறேன். ஏன்னா இப்போ அதை எடுத்து வைக்க முடியாது, அதனால் நான் கட் பண்ணி தான் வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது பக்கத்தில் பாவச்செடி. நான் ஏற்கனவே 3 காய் பறிச்சிட்டேன். மறுபடியும் காய் பாருங்களா. ஒரு செடியை வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இது நல்ல கசப்பு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு மருந்துமே அடிக்கலை இந்த பாவக்காயில். நம்மளுக்கு அப்படியே இது சாப்பிடும்போதே அந்த ருசிக்கு தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா இது கசப்பு அதிகம் இந்த பாவக்காயில். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் ஏற்கனவே குழம்புலாம் வச்சுருக்கேன், பொரியலும் செஞ்சுருக்கேன். இந்த பாவக்காய் வேஸ்ட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பூச்சி வந்துடுது பாருங்களா. இதுக்கப்புறம் இது விடக்கூடாது, செடியில் கட் பண்ணினோம். இதில் ஒரு ஓட்டை பாருங்கள், ஒரு ஓட்டை போட்டுட்டு இதுக்கப்புறம் இது பெருசாக வீணாயிடும். அந்தமாரி இருந்ததுன்னா பிரித்து வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பாவக்காவும் இருக்குது, அதையும் பிரிச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.